டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். சிரித்த முகத்துடன் அனைவரையும் தன்னுடைய அன்பினால் ஈர்த்து கொள்ளும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசியில ஜென்ம குருவாக பயணித்து வந்த குரு பகவான் உங்களை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு செல்வதே உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த 2025ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த
உங்களை புரிந்தும் புரியாமலும் விலை சென்ற நபர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும். அதே போல ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா பாதிப்பு வந்துருமா, மனசுக்குள்ள தைரியமே இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் செய்வதில் ஒரு தயக்கத்துடன் இருந்து வந்த உங்க நிலை மாறப்போகிறது. மார்ச் மாசம் எண்டுல 29ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல வருகிறார். அப்ப லாபஸ்தானத்தில் வரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்துவார். ஜென்ம குரு விலகல் அப்படிங்கிறது மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும். ஏன்னா குரு சுபர் தான். அப்புறம் ஏன் எங்களுக்கு அந்த பதட்டம் பயத்தையும் கொடுத்தாரு, ஏன் நாங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் செய்ய முடியாம இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். இயல்பாகவே நம்மளுடைய ஆசிரியர்கள், நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற நபர்கள், அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய குருவா மதிக்கிற யாரா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம செய்யும் போதே ஒரு பதட்டத்தோடு செய்வோம் பார்த்தீங்களா? அந்த நிலையில தான் உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்தது. ஸோ இந்த நிலை மாறப்போகிறது. நீங்கள் பதட்டம் இல்லாமல் இந்த வருடத்தை ஒரு அற்புதமான ஒரு வருடமாக பயணிப்பதற்கான காலகட்டம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கிரக ரீதியாக, அதாவது இந்த கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 2025 உள்ளது. அப்போ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஃபைனல் எண்ட் ஆஃப் மார்க்கில் ஜஸ்ட் மார்க்கில் மிஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் பயப்படாமல் இந்த 2025 எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் தைரியமாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நம்மளுடைய ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இடத்துல அவங்க வேலை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அதை பிடித்தம் உள்ள சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. பிடிக்கலைன்னா தான் அதை உடனே செகண்ட் ஆஃப் மைண்டில் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ என்ன சூழ்நிலை உருவாக்குனாலும் பிடிச்ச பிடியை விட்டு மகராமல் நீங்கள் செயல்படுற நபர் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உறுதியாக இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 ஏப்ரல்லேருந்தே பிரச்சனை தான். ஒரு அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. அந்த அழுத்தம் எப்படா என்னை விட்டு வெளியே போகும்னு சொல்லி காத்திருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த அழுத்தம் இந்த 2025 உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே டோட்டலாக ரிலீஸ். நவம்பர் எண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. மார்ச் எண்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே தைரியமாக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியாக மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னே நான் காட்டி இருந்துக்கிறேன், விஷாமல் இருந்துக்கிறேன், எதுக்குடா ரிஸ்க்கு, சரியா செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, நம்ம தெளிவாக செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிறவும் மாட்டேங்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடந்து வந்தீங்க. கிட்டத்தட்ட இந்த ஜனவரியிலேருந்து மே மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி தான், கவலையப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. திருமணம் கைகூடுவதற்கான காலகட்டம். யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கீங்களோ ரிஷபராசிக்காரங்க, கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு பொற்காலமான வருடம் என்று கூட சொல்லலாம். 3 கிரகங்களின் பெயர்ச்சி, சனி பகவான் பெயர்ச்சி மற்றும் ராகு பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள இனிமையான காலம் என்று உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில தாக்கம். அப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் தவறான செயல்பாடுகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது. யாருக்கும் கெட்டது செய்கிறது, யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்கிறது, யாரும் பார்க்கலைங்கிறக்காண்டி தவறு செய்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். அதே போல் வேறு யாருக்காச்சும் பொருளாதார விஷயங்களில் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்கக்கூடாது. உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் யார்கிட்டயா வாங்கி நீங்கள் கடன் கொடுக்குற நபர்,
உங்கள்கிட்ட காசுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டா, ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்கள்கிட்ட இருந்தா எடுத்து குடுத்துருவீங்க. மேபி உங்கள்கிட்ட இல்லைனாலும், மத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து குடுக்குறது, இல்லாட்டி மத்தவங்கட்ட கையெழுத்து போட்டு நீங்க வாங்கி குடுக்குற செயல்பாடு உள்ள நபர் நீங்க. ஆனா, அந்த நிலையை இந்த வருடம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்க யார்ட்டயாவது கடன் வாங்கி குடுத்து உதவி செய்யணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, அந்த கடனை நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஸோ, அதனால எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்களும் முடிஞ்ச அளவு கடன் வாங்காம பயணிப்பது எப்படிங்கிறத கொஞ்சம் கத்துக்கோங்க. அதேபோல உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகள்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. மத்தவங்கள நம்பி வேலைய விட்டுட்டு, நீங்க ஏதாச்சும் ஃப்ரீ மைண்டா இருக்குன்னு வச்சீங்கன்னா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு உங்கள மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கவனமா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, இந்த 2025 நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% அற்புதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உறுதியாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது. ராகு 11ல அமர்ந்தும் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடு தரப்போறாரு. ஸோ கிரக பயிற்சி உங்களுக்கு உறுதியாக ஒரு 80% வரையும் உங்களுக்கு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025 இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 விதமாக இதை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஜனவரி டு மார்ச் வரைக்கும் ஒரு விதமான பலன்களை நீங்கள் அடையவே போகிறீங்க. அது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த வருஷம் முழுக்க இப்படியே போயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏப்ரல் மாதம் துவங்கி மே மாதத்திலும் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் நிறைய நடக்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட், ஒரு கெடுதலான விஷயங்களிலிருந்து நல்ல விஷயங்களுக்கு உங்கள் லைஃப் மாறப்போகுதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த முதல் 3 மாதங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சனி 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. நிறைய கோபதாபங்களை உருவாக்குவார். வீண் வாக்குவாதங்கள், ஒரு காரணமே தெரியாமல் உங்களை அறியாமல் இயலாமையினால் எரிஞ்சு உழுவீங்க. அது போன்ற விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க. ஒரு வெயிட்டிங் பீரியடாக நினச்சிக்கோங்களேன். முதல் 3 மாத காலங்கள் அப்படிங்கிறது சிரமம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க டிவியில், வானிலை அறிக்கை. இந்த ஒரு 3 நாட்கள் நமக்கு வெளியில் புயலும் மழையுமா இடியும் மின்னலுமா இருக்க போகுதுங்கும் போது நம்ம வெளியூர் போகிற வேலை வச்சுக்குவோமா? இல்லை இல்லையா? அப்போ நம்ம அமைதியாக என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளார அடங்கி உட்காந்துருப்போம். அது மாதிரி ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி எடுத்துக்கோங்க. இறைவன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இந்த காஷன் ஆர்டரை கொடுக்குறாருங்கிறத முதல்ல நம்புங்க. இந்த ப்ரோக்ராம் பார்ப்பதற்கே அதற்கான அருளாசிகள் இருந்தால்தான் இந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் 3 மாதங்கள் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட காரியங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் செய்துக்கிட்டே வாங்க. கரெக்டாக ஏப்ரல் மாதம் வரும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மிகப்பெரிய பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு நடக்கும். 11ஆம் வீட்டிற்கு சனி வருவார். பெஸ்ட் பிளேஸ் ரிஷபராசிக்கு. அதுவும் யார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம், ஃப்ரெண்ட்லி பிளானட் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரனுக்கு அவர் மிகவும் நட்பு ரீதியான கிரகம், கெடுதலே பண்ண மாட்டார். அதோட அவர் 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா அது? தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. அது முதல் 3 மாதங்கள் நீங்கள் பதுங்கியது இப்போது பாய்வதற்காகத்தான். வேறு யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அவ்வளோதான் போச்சு, இந்த வருஷம் ஆரம்பமே உனக்கு புட்டுக்குச்சு, இதுக்கப்புறம் நீ என்னத்தை இந்த வருஷத்தில் நீ கரையேற போகிற அப்படின்லாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா அப்படி தான் இருக்கும். மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ புயல் சின்னம் உருவாயிருக்கு, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு. ஆனால் எப்போ நீங்குதுன்னா மார்ச் மாதம் எனக்கு நீங்கும்போது நான் வெளியில் என்னுடைய கேமை நான் விளையாண்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். வேறு யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. ஒரு லாபம் நமக்கு கிடைக்குது, நம்ம எதிரே பார்க்காம இன்னொரு லட்டு அதோட சேருதுன்னு வைங்க, 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அடுத்த ஒரு பெரிய பிளானட்டான குரு அமர்றாரு. அவர் எங்கே வர்றாரு? 1ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், காசு பணம் உண்மையிலே பெரிய அளவுக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஜாப் க்ரோத் கண்டிப்பாக அஷ்யூர்டாக உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் க்ரோத் உறுதியாக இருக்க போகுது. இவர் எல்லாமே இதெல்லாம் குருவால் நிகழப்போகுது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் 19ஆம் தேதி மே மாதம்
ராகு கேது பயிற்சி வேற 10ஆம் வீடுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் வராங்க. ராகு 10க்கும் கேது 4க்கும். அது மேற்கொண்டு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகுது. எல்லா வகையிலையும் சுபமான பலன்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நீங்கள் நாடி சென்று நன்றி சொல்லிட்டு வாங்க. கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம இறைவனை நாடி போகணுங்கிறதுல நன்றி சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை துவங்குங்க. இந்த வருடம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி, சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. ஸோ பொதுவாகவே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்லியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பாச மழை பொழியணும் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. பட் என்ன அப்படின்னா பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இவங்க தான் எல்லாரும் மேலேயும் பயங்கர பாச மழை பொழிவாங்க. திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடைக்காது, ஒன்வேவாக தான் இருக்கும். திருப்பி அன்பு, பாசம், கனிவு, நேசம், கருசனம் அதெல்லாம் ரிஷபத்துக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீ அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் வந்து உன்னை ரொம்ப பாசமாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதத்தில் ஹஸ்பண்ட் மேலேயும் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் மேலே அந்யோன்யம் அப்படின்றது குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தை மேலே என்டையர்லி டேர்ன் ஆகிடும். அதாவது நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் அப்படி தான், கடகமும் அப்படி தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளான்றது வந்து பாருங்கள் பல வருடங்களாக, அது 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ், ஒரு சிலருக்கு வந்து மோர் தென் 8 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்களுக்கு ஃபேவராக இல்லைங்க, எப்போ பாரு ஏதாவது வந்து நெகட்டிவாக இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் ரிஷபம் கடகம் எல்லாம். கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிம்மதியை தேடி 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 அலைவாங்க, அது பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து பாருங்கள் அந்த மாதிரி பல வருடங்களாக ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் நினச்சேன் நடக்குது, நான் யோசித்தேன் நான் நடக்குது, நான் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டே இருந்தேன், அதுவாக எனக்கு வந்து செய்யறதுக்கான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா இது எனக்கு சக்ஸஸாக நடக்கும்னு, அது நடந்துச்சு. இப்படி பல விதத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் நினச்சது, கேட்டது, யோசித்தது, சிந்தித்தது அத்தனையும் கிடைக்குங்க. அத்தனையும் ஃபேவராக வரும். ரிஷபம் ரொம்ப நாளாக ஏமாற்றத்தில் இருந்ததுனால இப்போ நிறைய விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி தோணும். அதனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து இது பயங்கரமாக உருட்டுங்க அப்படின்லாம் போடாதீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷபம், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக நல்லா இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பட் ரிஷபம் வந்து பாருங்கள் இப்போ இந்த 2025 3 பயிற்சி நடக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் சனி பயிற்சி, மார்ச் 29 சனி பயிற்சி நடக்க போகிறார். சனி பகவான் எங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் வரார், 11ஆம் பாவத்தில் வரார். பொதுவாக வந்து பாருங்கள் சுக்கிரனோட ராசி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது செய்வார், நிறைய நல்லது செய்வார். ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் சனியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப். அப்போ சுக்கிரனோட ராசி அப்படின்றதுனால இவர் ஃபஸ்ட்டு நல்லது செய்வார். இன்னொன்று அவர் லாபாதிபதியாக வராரு, 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எப்பயுமே இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து சுபஸ்தானத்தில் வரும்போது அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பாங்க. இந்த ராஜயோகம், ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி வருதுங்க. இந்த ராகு வந்து பாருங்கள் 10ஆம் பாவத்தில் வராரு, அதாவது தொழில் ஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம். ஒரு சாதா ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வைத்தியம் தொழில், ஒரு டாக்டரை கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தில் ஒரு வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிஷப ராசியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாம்பே, பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி சிட்டியில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இல்லைனா அதே கிராமத்தில் தான் இருப்பாங்க. இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராமு, எஃபி தானே ஃபேமஸ், அதில் வந்து பெரிய ஒரு ஹைஃபையாக ஷைன் ஆவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம், ஆடம்பரம், ஒரு பெரிய லெவலில் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வர்றது, இதெல்லாம் வந்து ராகு கொடுப்பான். 10ஆம் பாவம், 11ஆம் பாவத்தில் இருக்க சனி நல்ல லாபத்தை கொடுப்பான். அதே மாதிரி பாருங்கள் சனி ரிஷபத்துக்கு எப்படி பண்ண போகிறான் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறான், நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறான். ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான், உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இது பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு சந்தர்ப்பம். இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி சந்தர்ப்பங்களை கொடுப்பான். சந்தர்ப்பங்களை கொடுக்கும்போது இது வேண்டான்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிடாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க.
அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கிளிக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இன்னொன்று குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது. குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். இப்போ இந்த மே மாதம் என்ன ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போகிறாரு. அது எக்ஸ்ட்ராடினரி. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த 10-11 நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயங்கரமான அபரிவிதமான வளர்ச்சி வரும் அப்படின்னு. 2025 முழுசுமே பயங்கரமான வளர்ச்சி அப்படின்றது இருக்குங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் 11ஆம் பாவத்தில் வராரு. 10ஆம் பாவத்துலேருந்து 11 வரதுனால லாப சனியாக வராரு. ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் அப்படின்றத சாலிடாக 100% அவர் ஏற்படுத்துவார். கவலைப்பட வேண்டாம். சனியினோட பார்வை 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, பூர்வ ஜென்மங்களில் நம்ம என்னென்னலாம் வந்து நல்லது செஞ்சோம், பூர்வ ஜென்மங்களில் கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச அத்துணை நல்லதுனோட ஒரு பிரதிபலிப்பு இப்போ வரும். இப்போ நம்மளுக்கு நேரமும் காலமும் சரியில்லை போது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பூஜை செய்யுங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க, எல்லாம் சொன்னங்க. பெருசாக எதுவுமே நடக்கலைங்க. அவ்வளோ சாமி கும்பிட்டோம், அந்த சுவாமிக்கெலாம் கண்ணு இருந்துச்சா என்னன்னு தெரியலையே, எதுவுமே நடக்கலையே அப்படி நிறைய பேர் நம்ம புலம்புவோம் பார்த்தீங்களா. அந்த புலம்புறதுக்கான பதில் இப்போ தான் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம 100% இறை வழிபாடு அப்படி இருக்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து பாருங்கள், விதிக்குட்பட்டவங்கள் தான் வந்து கிரகங்களும். கடவுளும் விதிக்கு உட்பட்டவங்க தான். கடவுள் நிர்ணயித்த விதியை தானே வந்து கிரகங்கள் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அப்போ பிரதிபலன் கம்மியாக கொடுக்கும். 100% பிரதிபலனை அப்போ கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 50% பிரதிபலனை அப்போ கொடுப்பாங்க. ஓகேங்களா. மீதி 50% நம்மளோட வழிபாடுனோட ஒரு பலன்லாம் என்ன ஆயிருக்கும்னா டெபாசிட் ஆகிருக்கும் பேங்க்கில். அதாவது பேங்க்கில் எப்படி டெபாசிட் ஆகிருக்கும் அதே மாதிரி நம்ம இறைநிலை தேங்கி இருக்கும் இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில். இப்போ சனி பகவான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தேங்கி இருக்க நம்மளோட நற்செயல்களோட விளைவுகள், அந்த இறையருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நல்லது நம்மளுக்கு செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா. அப்போ நீ என்னென்னலாம் நல்லது பண்ண, பூர்வ ஜென்மத்தில் பண்ண, உங்கள் வம்சாவளியினர் பண்ணது, அதே மாதிரி நீயே செஞ்ச இறை வழிபாடு அத்துணைக்கும் பலன் இப்போ சனி பகவான் இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருவார். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 8ஆம் பாவத்தை துஷ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் என்னென்னலாம் அசிங்கப்பட்டோம், என்னென்னலாம் அவமானப்பட்டோம், என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் அசிங்கம் அவமானம் அத்துணைக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள் ஒரு பெரிய பாசிட்டிவ், எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்கா, சூப்பருங்க. சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா, குரு பகவான் நல்லா இருக்காங்களா, ராகு கேது நல்லா இருக்காங்களா, ஓகே. இல்லை ஏதாவது ஒன்று நல்லா இருக்கு, அட்லீஸ்ட் சனி பகவான் சூப்பராக இருந்தார் அப்படின்னா கூட பக்காவாக கோப்பப்பாயிடும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சரிங்க சொல்லலாம். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஷபம் ரொம்ப நாளாக கஷ்டம் பிரச்சனை, இந்த தேங்கி கிடந்த ஆசைகள். ரிஷபத்துக்கு ஆசைகள் ரொம்ப ஜாஸ்திங்க. நிறைய ஆசைகள் இருக்கும். நிறைய ஆசைகள் வந்து தேங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த தேங்கி இருந்த ஆசைகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாருங்கள் எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஜாதகத்தில் தசா புத்தி கிரகங்கள் முக்கியமாக சனி நல்லா இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா. ஜாதகத்திலே சனி பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா சனியை மட்டும் நம்ம விட்டுடலாம். மீதி 2 கிரகங்கள் ஃபேவராக இருக்குது அப்படின்னா கூட இது நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா. ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னா, கேது சிம்மம். கேது வந்து பாருங்கள் 4th house. அதாவது இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு 10ஆம் பாவம், கேது சிம்மம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தலம் அப்படின்வாங்க. அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு அவங்க தாயாருக்கு உடல் நலனில் ஒரு குறைபாடு, அதாவது ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மதர்னோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் போகலாம், அவ்வளோதான். அம்மாக்கும் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஆன் தி ஹோல் 2025 ரிஷபம் உங்களுடையது இஸ் ஃபார் யோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராடினரியான வருஷம் 2025. இதில் எதுவும் மிகைப்படுத்துறது இல்லைங்க, உருட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே உண்மை தான். நானும் ரிஷபராசி ரிஷப லக்னம் தான். ஸோ ஃப்ராங்காகவே நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பட் இருந்தாலும்
ரிஷபம் பட்ட கஷ்டம்லாம் எனக்கும் தெரியும். ஓகே, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது பண்ணணும். அந்த விதத்தில் ரிஷபம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தானம் அப்படின்றது பண்ணலாம். இல்லை கடுகு எண்ணெயில் நம்ம வந்து இந்த சித்ரான்னம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சித்ரான்னம், அதாவது லெமன் சாதம், இந்த புளி சாதம், இந்த மாதிரி சாதம், எல் சாதம்லாம் இப்போ கொடுத்தா வாங்குறது இல்லை மக்கள். கோயிலில் கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த சித்ரானம் கொஞ்சம் கடுகு எண்ணெயில் செஞ்சு ஒரு 11 பேருக்கு இல்லை 7 பேருக்கு நம்ம வந்து தானம் பண்ணலாம். தானம் பண்ணும்போது சனியினோட ஒரு பவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக வரும், நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேத்து இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இந்த கடுகு தானம் அப்படின்றது, கடுகு எண்ணெயில் செய்கிறது வந்து கேத்துவை பிரீத்தி பண்ணுறதுக்கு, சாப்பாடு தானம் பண்ணுறது அப்படின்றது அங்கே சனி பிரீத்தி ஆவார். ஸோ 2 பேரையும் பிரீத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று சில்வர் ரிங்கு போட்டுக்கோங்க, கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்ணுறதுக்கு. மஞ்சள் கலர் பூக்களை வாங்கி ஓடுற தண்ணியில் விடுங்க. இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குங்க. சனி, கேத்து, ராகு எல்லாரையும் நம்ம வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுங்க. ரோட்டில் இருக்க டாக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்கணும், பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் டாக் வளர்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டாக் வளர்க்குறது, ரோட்டில் இருக்க டாக்ஸ் கொடுக்கறது, இது முக்கியமான இந்த ஷேடட் பிளானட்ஸ் அசுபர்களை பிரீத்தி பண்ணும். முக்கியமாக சனியை பிரீத்தி பண்ணும், கேத்துவையும் பிரீத்தி பண்ணும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷபம் 2025 இஸ் யோர்ஸ். இப்ப நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் ரொம்ப காவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வளர்ச்சியை தருமா, நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருமா, ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம், நிரந்தரமான ஒரு உத்தியோகம், இந்த மாதிரியான நிறைய ஒரு கேள்விகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு யோகக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தனக்காரகன்னே சொல்லலாம். உங்க ராசியிலேயே அந்த தனக்காரகனும் இருக்கிறாரு. அந்த குருன்னு சொல்றவரும் அந்த தனக்காரகன் தான். இந்த வருடத்துல அந்த குருவனுடைய பெயர்ச்சி மே மாதத்துல நடக்குது. உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப்ங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல, அதாவது கடந்த வருடத்துல நிறைய அவமானங்கள், இந்த குரு பெயர்ச்சியில இருந்து மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள், நிறைய தேவையில்லாத துன்பங்கள், விரைய செலவுகள். ஏன்னா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தான். ஆனா அவர் உங்களுடைய ராசிக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய வீண் செலவுகள், விரைய செலவுகள், வருமானம் வருதோ இல்லையோ ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்கு. ஆனா சுப விரயங்களும் இருந்துகிட்டே தான் இருந்தது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதற்கேற்ற வருமானம் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அவர்கள் அதாவது 2024 அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்ல அந்த தேவையான ஒரு வருமானமின்மை. எவ்வளவோ நிறைய செலவுகளை பண்றேன், ஆனா எனக்கு அதற்குண்டான வருமானம் இல்லை அப்படின்றதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருந்தது. இப்போ நம்ம இந்த பலன்கள் 2025 வருடத்திற்கு உண்டான பலன்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4 வருட கிரகங்களோட நம்ம பலன்களை கணித்து சொல்றோம். அந்த 4 வருட கிரகங்கள் என்னென்னலாம் பார்க்கும்போது அந்த குருவாகப்பட்ட அந்த சுப கிரகம், சனியாகப்பட்ட அந்த பாவ கிரகம், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகம், இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போகுது. இந்த வருட பலன்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட பிரச்சனைகள், நீங்க சந்தித்த அவமானங்கள், நீங்க ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஒரு மன உளைச்சல்களுக்கும் ஒரு தீர்வாக தான் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வருடமாகவும் இருக்கும் போது. ஏன்னா சில இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு வெளியில வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க டார்கெட் பண்ண இடத்த ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு அது நல்ல ஒரு வளர்ச்சியை பண்ணிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2025. இந்த 2025ல நீங்க மெயினா கவனிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வருகிறார், தனஸ்தானத்துல வருகிறார், அதுவும் அந்த லாபஸ்தானாதிபதி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் கையில பணம் நிக்க போகுது. எவ்வளவுதான் நீங்க செலவு பண்ணனாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் தொகை வந்து உங்களுக்கு கையில ஒரு சேமிப்பா இருக்க போகுது. 2ல குரு இருந்தாச்சுனாலே போறோம், நீங்க இந்த வருடத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க கையில பணம் நல்ல ஒரு புழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் வரதுக்குண்டான
உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் போன வருஷம் வேலையே இல்லாம இருந்திருக்கலாம், நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அந்த வேலைக்காக நீங்களும் நாய்படாத பாடுபட்டிருப்பீங்க. என்னடா இது, நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு போன வருஷமே வந்திருக்கும். நமக்கு அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வருமானத்தோட கிடைக்கணும். அதுதாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கிரன் எப்போதுமே அந்த ஒரு வருமானத்தின் பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய லைஃபோடைய பிளானே போடுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வருமானம்ன்றது போதுமானதாக தான் இல்லை. கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்தாரு, குருவோட சேர்ந்து இருக்கும் போது அதற்குண்டான வருமானமும் வரல, விரயத்துல இருந்தாரு, அதனால வரல. கடந்த 2 வருடங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வருமானத்திற்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அந்த 2025 வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்க இந்த வருடத்துல நல்ல ஒரு பிளான் பண்ணி எதெல்லாம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு குறி வச்சு அதை எடுத்து தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது. சில பேர் தொழில்ல ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல அந்த ஒரு பிசினஸ்லயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு பிரான்ச்சஸ் இன்னும் ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அந்த குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரும்போது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய தொழில் அமைவதற்குண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது. அது இல்லாம நீங்க ஃப்ரெஷ்ஷா தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்டோட, அதே சமயத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கடன் வாங்காம, கடன்லாம் வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்க கையில பணம் இருக்கா, இருந்ததுன்னா தாராளமா அதுல கொஞ்சம் ஒரு 30% ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சேஃபர் சைடு எப்போதுமே வச்சுக்கணும் நீங்க ரிஷபராசி என்பர்கள். அது இல்லாம நீங்க கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றாரு, அதனால சொத்துக்கள்லாம் இழக்கக்கூடிய ஒரு சில அபாயங்கள்லாம் வந்துடும். அதனால கடன் வாங்கி எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வருடத்துல பண்ணாதீங்க. கையில சஃபிஷியண்டா பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இல்ல என்கிட்ட சஃபிஷியண்டா பணமும் இல்ல, நானு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, நான் ஒரு கன்சல்டன்சி பிசினஸா ஆரம்பிக்கலாமா, சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து அதுல முழு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கும். சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா ராசி என்பவர்களும் அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லை. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்குண்டான பலன்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் இந்த பலன்கள் முழுவதுமா பொருந்தும். இந்த 2025 இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப கவனமா உங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா கடைபிடிக்கணும். அதே சமயத்துல ரொம்ப நீங்க அது ஒரு தாம் தூம்னு நிலைமைக்கு எடுத்துட்டு போக கூடாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்துல வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாக இந்த மாதிரி சொல்லிதான் நீங்க அதிகமான ஒரு பணத்தை இழந்தீங்க, வருமானத்தை இழந்தீங்க. மற்றவர்களுடைய திருஷ்டியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால வெளியில ரொம்ப பிரபகண்டா படுத்தாம நீங்க வரக்கூடிய பணத்தை வந்து ரொம்ப சேமிப்பா வச்சுக்கோங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல, ப்ராப்பர்ட்டில, இல்ல வேற ஏதாவது இன்சூரன்ஸ்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குருன்றது குழந்தைக்காரர்களும் கூட. அவங்க மேல, குழந்தைகள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பல மடங்கு ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த 2025 ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் நீங்க விருப்பப்பட்டபடி கிடைக்கும். சில பேருக்கு தானாகவே வரும், அந்த விருப்பம் இல்லாமலேயும் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க அதை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாத்திக்கோங்க. இதுதான் எனக்கு நடக்கணும், அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எடுத்துட்டு எப்படி போகுதோ அது மாதிரி நம்ம வளைஞ்சு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2025 ஒரு மிக
அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசி. அடுத்து ரிஷப லக்ன அன்பர்களுக்கு, லக்ன அன்பர்கள் நீங்க ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ராசின்னு சொல்லும் போது உங்களுடைய சிந்தனை சார்ந்தது, அதாவது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது இந்த வருடம். நிறைய சேமிப்பை நோக்கி பயணிக்க போறீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி பயணிக்க போறீங்க, நல்ல தொழில்ல வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை நோக்கி பயணிக்க போறோம். உங்களுடைய எண்ணங்கள் இந்த 2025 இந்த மாதிரி தான் இருக்கும். லக்னம்ன்றது உங்களுடைய அறிவு சார்ந்த ஒன்று. அடுத்து அந்த ஜாதகரை சார்ந்தது. நீங்க இதுதான் டார்கெட் பண்ண போறீங்க, கண்டிப்பா அந்த டார்கெட் அச்சீவ் ஆக போகுது இந்த வருடத்துல. இந்த மாதிரி தான் நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். அதுல தசா புத்தி உங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரிய தசை சந்திர புத்தி நடக்கும். இந்த சூரிய தசை சந்திர புத்தி இந்த 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள். அப்படி இருக்கும்போது இந்த தசை இந்த வருடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த மாத கிரகங்களுடைய தசாபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். வருட கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போதுதான் உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, நிரந்தரமான ஒரு வளர்ச்சின்றது உங்களுக்கு இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு.